மத்திய மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு 50,000 மரக்கன்றுகள் நடும் விழாவில் முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ பங்கேற்றார். திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் 50,000 மரக்கன்றுகள் நடும் விழா புல்லரம்பாக்கத்தில் நடைபெற்றது. மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் உமா மகேஸ்வரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சுரேஷ்குமார் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆவடி சாமு நாசர், ஆதி திராவிடர் நலக்குழு செயலாளருமான ஆ. கிருஷ்ணசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். முன்னதாக டாக்டர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா, பெரியார் ஆகியோரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து திமுக கொடியேற்றினர். இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆவடி சாமு நாசர், இயற்கை காற்றை சுவாசிக்க வேண்டும். தற்போது வாகனங்கள் அதிகரிப்பால் புகையை சுவாசிக்கும் நிலை உள்ளது. இதனால் பல்வேறு நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே மரங்களை நட்டு இயற்கை காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் மரக்கன்றுகளை நட வேண்டும் என திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் இன்று மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெறுகிறது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் இளைஞரணி சார்பில் மாவட்டம் முழுவதும் மரக்கன்றுகளை நட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ரமேஷ், மாணவரணி இணை செயலாளர் ஜெரால்ட், மாணவரணி அமைப்பாளர் தியாகராஜன் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் புஜ்ஜி ராமகிருஷ்ணன், ஆர். ஜெயசீலன், பொதுக்குழு உறுப்பினர் தா. எத்திராஜ், மாவட்ட கவுன்சிலர் விமல் வர்ஷன், நிர்வாகிகள் ஜெயபாலன், வெங்கல் ஸ்ரீனிவாசன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.